ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வீட்டில் இருக்க ஜெயா பொன்னியோட கையில் அவ்வளோ பெருசாக அடிபட்டிருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறத பார்த்துட்டு சந்திரசேகரோ எப்பவுமே இறக்க குணத்தோட இருக்க ஜெயா எதுக்காக பொன்னி விஷயத்தில் மட்டும் அதை காட்டவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சுகத்தோட இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் பொன்னி எப்பவும் போலயே ஜெயா மேலே அவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்றத சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சக்தியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அம்மா கண்டிப்பாக உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீ எனக்காக யாருக்காகவும் எப்பவுமே இந்த குணத்தை மட்டும் மாற்றிக்கவே மாற்றிக்காத. ஏன்னா உன்னோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பொன்னிய ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பொன்னிக்கு எப்பவுமே தொந்தரவு கொடுக்கறதுக்காக இருக்க அந்த 3 பேரும், அதாவது உஷா, மூர்த்தி, சுந்தர்னு இவங்க எல்லாருமே மாடியில எப்பவும் போலயே பொன்னியை எப்படிடா இந்த வீட்டை விட்டு வெளியே தடுத்துறதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரொம்பவே கேவலமா பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னியோட கையில் அடிபட்டு இருக்கிறத வச்சு பொன்னி எல்லார்கிட்டயுமே ரொம்பவே சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ற. அதுவும் ஜெயாத்தியா அவளோட பக்கம் இழுக்கிறதுக்காக தான் பொன்னி இந்த மாதிரி சீப்பா நிறைய கேவலமான பிளான போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உஷாவுமே பொன்னி மேல இருக்க வெறுப்புல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்கிற மூர்த்தியுமே அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கனாலதான் அவன் மேல இருக்க வெறுப்பால என்ன பண்றோன்னே தெரியாம என்னோட பொண்ணு தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. ஆனா அந்த பொண்ணு கையில சின்னதா அடிப்பட்டதுக்கே சந்திரசேகரும் சரி, சக்தி, அப்புறம் உன்னோட புருஷ சண்முகம்னு எல்லாருமே பொன்னிக்கு ஏதோ ரொம்ப பெரிய அடிப்பட்ட மாதிரி விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னி ஜெயாக்காக தான் இப்படி சண்டை போடப்ப இப்படி அடிப்பட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜெயாவோட மனசையும் மாத்துறதுக்காக இவ்வளவு கேவலமா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவே உடனே சுந்தரம், ஆனா அந்த பொண்ணு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஜெயாத்தியோட மனசை மாத்தவே முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டப்ப கூட ஜெயாத்த கொஞ்சம் கூட வருத்தமே படல. அதை பத்தி நீங்க பாத்தீங்களான்னு சொல்ல உடனே உஷாவுமே அது வேணா கரெக்ட் தான், என்ன நடந்தாலும் ஜெயாத்த மட்டும் நம்ம கூட இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ரூம்ல இருக்க ஜெயாவோட மனசை மாத்துறதுக்காக சந்திரசேகர் பொன்னி ஜெயாக்காக தான் இவ்வளவு பெரிய அடியை வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பொன்னியை பத்தி பெருமையா பேசுறதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவோ போய் ஒரு போஸ்டர் கழிச்சதுக்காக யாராவது ரவுடிங்க கூட சண்டை போடுறதுக்காக போவாங்களா? இந்த பொன்னி தான் மூளை இல்லாம நடந்துக்கிட்டானா நீங்க எதுக்காக அவ இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணதுக்கு இவ்வளவு பெருமையா அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த நேரத்துல சக்தி மட்டும் போகலன்னா இந்நேரம் அந்த பொண்ணிய அந்த ரவுடிங்க என்ன பண்ணிருப்பாங்களோ? கடைசியில பார்த்தா அவளுக்கு அந்த நேரத்துல மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, என்னாலதான் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஊரே பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி தேவையே இல்லாத விஷயத்துல தலையிறதுனால நம்மளோட குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேரு. அதை விட எல்லா பழியுமே என்கிட்ட தான் வந்து சேருது. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நியாயமாவே படுமே, ஆனா எனக்கு படாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே காட்டிட்டு அப்படியே அவங்க தூங்க போயிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் சந்திரசேகரும், நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா பொண்ணியை புரிஞ்சுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா பொன்னி உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றத நீ புரிஞ்சுக்கிட்டாவே போதும், கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்களுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா படுத்துட்டு இருக்க ஜெயாவும் ஒரு பக்கம் பொன்னி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கிட்ட ரொம்பவே கோவமா பேசினாலும் இன்னொரு பக்கமும் பொன்னி தனக்காக தான் அதை பண்ணிருக்காளான்னு சொல்லிட்டு லைட்டா யாருக்குமே தெரியாம சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமே இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஜெயா எந்திரிச்சு வெளியே வரும்போது பொன்னி அவங்களோட கையில இருக்க காயத்தால ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு டைரக்டா போய் உதவி செஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிவானியோட அம்மாவை கூப்பிட்டு கிச்சன்ல இருக்க வேலையை கொஞ்சம் செய்ய சொல்றாங்க. அப்போ கரெக்டா அந்த பக்கம் வந்த சந்திரசேகரும் பொன்னிக்கு உதவி செய்யறதுக்காக தான் ஜெயா இப்படி பண்றாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுமே போயிட்டு பொன்னிக்கு உதவி பண்றதுக்காக போறாங்க. அப்போ கரெக்டா அங்க வந்து சக்தியுமே கொஞ்சம் பொன்னிக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற பொன்னியும் யாரோட உதவியுமே வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாவே எல்லா வேலையுமே செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போ இதை பாக்குற ஜெயாவுமே, பரவாயில்ல இந்த பொண்ணி கையில இப்படி அடிபட்டு இருந்தாலும் மத்தவங்களோட உதவி வேண்டாம் நினைக்கிறாள்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொன்னியை பத்தி பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கரெக்டா அங்க வந்த உஷாவோ எப்பவும் போலயே பொன்னி பண்ற எல்லாத்திலயுமே குறை கண்டுபிடிச்சு அவங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதை பாக்குற ஜெயாவோ உஷா கிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜெயாவோட கான்செப்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு போறதுக்காக வந்த அவங்களோட ஃப்ரெண்டோ பொன்னி கிச்சன்ல வேலை செய்யறத பார்த்துட்டும் அவங்களோட கையில அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டுமே ஜெயா கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜெயாவுமே ரோட்ல தன்னோட போஸ்டரை சில ரவுடி பசங்க கிளிக்க போனப்போ பொன்னிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஜெயாவோட ஃப்ரெண்டுமே பொன்னியை பத்தி பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு தைரியமான மருமக இருக்காளே, அது மட்டும் இல்லாம அவ உன்னோட போஸ்டரை கூட மத்தவங்க கிளிக்க கூடாதுன்றதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு வந்திருக்காளே, அதுல இருந்தே உன் மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு மருமக பாசத்தை நான் பார்த்ததே கிடையாது, நில கொடுத்து வச்சவன் சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு அது மட்டும் இல்லாம அவங்களோட கான்செர்ட்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ இதை பாக்குற சந்திரசேகரும், பாத்தியா பொன்னியால உனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கிடைக்குது, அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கே பொன்னியால கௌரவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெயாவோ எப்பவும் போலயே சந்திரசேகர் கிட்ட பொன்னிக்கு எதிராக பேசாம அவங்க பாட்டுக்கு சைலண்டா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப இதை பாக்குற உஷாவோ, ஐயோ ஒருவேளை ஜெயாத்த மத்தவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொன்னிய அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன, அது மட்டும் இல்லாம அவ திட்டப்படியே ஜெயாத்தையே அவளோட பக்கம் இழுத்துட்டு இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு செம்மைய பயப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த மூர்த்தி கிட்டையுமே சுந்தர் கிட்டையுமே சொல்றதுக்காக உடனடியாக அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்ப இதை பாக்குற சந்திரசேகர் அங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பொண்ணு கிட்ட, பாத்தியா ஜெயா எதுவுமே சொல்லாம போறானா, அவ இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான் அர்த்தம், உன் மேல அவளுக்கு நீ இந்த மாதிரி பண்ணதுக்காக எந்த கோவமும் கிடையாது, அதுக்கு மாறா நீ அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்றத கொஞ்சம் கொஞ்சமா அவ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணையுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? சந்திரசேகர் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் ஜெயாவோ பொன்னிய கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொன்னி அவங்க மேல வச்சிருக்க
வச்சிருக்க அன்பையுமே கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதனால பயந்து போறது என்னமோ உஷாவும் அவங்க கூட இருக்க மூர்த்தியும் சுந்தரம் தான். இந்த 3 பேருமே எப்படிதான் மறுபடியுமே பொன்னிக்கு தொந்தரவு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொன்னிக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலயுமே பொன்னியோட நல்ல மனசை ஜெயா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமுமே நடந்து முடியுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? போக போக பொன்னியை பத்தி ஜெயா முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள முழுசா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மருமகள்ன்ற உரிமையை கொடுக்க போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.